வணக்கம். முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் அதாவது கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் அப்டின்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்எஸ்சி சிஜிஎல். அந்த எக்ஸாம் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா தான் வந்து அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அப்ளை பண்ற ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதெல்லாம் முடிச்சாங்க. ஓகேவா? இப்ப அந்த எக்ஸாம்க்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப நடக்கும் அப்படிங்கிறத டென்டேட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் அல்லது அக்டோபர் இந்த 2 மாசத்துல நடக்கும். இடையில நடக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னா டென்டேட்டிவ்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாக்ட்டான டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்கான். ஓகேவா? அதான் இந்த நோட்டீஸ்ல வந்து நம்ம பார்க்குறோம். த கமிஷன்ஸ் ஹேஸ் டிசைடட் கண்டக்ட் த கம்பைனிங் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2024 Tier 1 from 9 September 2024 to 26 September 2024. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இங்கிட்டு ஒரு 10 19ஆம் தேதி அந்த பக்கம் ஒரு 6 ஓகே. கிட்டத்தட்ட வந்துன்னா ஒரு 14, 15 நாள் கிட்ட வந்து நடக்குது. இடையில லீவ்லாம் போக. ஓகேவா? ஸோ இந்த 14, 15 நாள் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் வந்துனா ஏதோ ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துலாம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போகுது. அதனால கண்டிப்பா இன்னமும் எக்ஸாக்ட்டா 1 மாசம் தான் இருக்கு. ஓகேவா? நமக்கு பொறுத்தவரைக்கும் இந்த 9 செப்டம்பர் 2024லேருந்து 26 செப்டம்பர் 2024க்குள்ள இடையில ஏதோ ஒரு நாள்ல நடக்கும்போது, ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல நடக்கும்போது. ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறத டார்கெட் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 செப்டம்பர் 2024. அப்ப கரெக்ட்டா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே. இந்த 30 டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ வந்து ரிவிஷன்ஸ மட்டும் தான் பார்க்கணும். இனிமே வந்து புதுசா எதுவுமே படிக்கக்கூடாது. ஓகேவா? அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற எதுவும் அப்டேட் அதாவது இந்த எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டு, இந்த எக்ஸாம் எப்படி அப்பியர் பண்றது அப்படிங்கிறத பத்தியான மத்த ஒரு அப்டேட்லாம் அதுதான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா நமக்கு 30 நாட்கள் தான் வந்து இருக்கு. இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 எக்ஸாமினேஷன்ஸான டயர் 1 எக்ஸாமினேஷன். இதுல 2 டயர் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க போகுது. இந்த 9 செப்டம்பர் 2024 நீங்க டார்கெட்டா வச்சு வந்து இதுவரைக்கும் படிச்சத மறுபடியும் நீங்க ரிவிஷன் மட்டும் பாருங்க இந்த 1 மாசத்துல. அது மட்டுமே வந்து நமக்கு பெஸ்ட்டான ஒண்ணா இருக்கும். ஏன்னா, நம்ம படிச்சத ரிவிஷன் பார்த்தோம்னாவே வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளால ஒரு 150 கொஸ்டின்ஸ் அதாவது 150 மார்க்ஸ் மேல வந்து எடுக்க முடியும். அதனால இது வரைக்கும் நீங்க படிச்சத மட்டும் திரும்ப திரும்ப ரிவிஷன் மட்டும் பாருங்க இந்த 30 நாள்ல. அத மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு பெருசா கிளாஸ் குடுக்குறது இல்லைனாலும், நம்ம ஆல்ரெடி நடத்தின எஸ்எஸ்சி ஜிடி, எம்டிஎஸ் அதுபோக அந்த வகுப்புலேருந்துமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால நீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஜிடி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கேன். பட் வந்து நான் சிஜிஎல்க்கான லெவலுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கல அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் தேவையில்லை உங்களுக்கு. இதுவரைக்கும் நீங்க எந்த டாபிக் படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பார்த்துட்டு போனீங்கன்னாவே ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை உங்களால எடுக்க முடியும். உங்களாலையுமே வந்து கட் ஆஃபையும் கிளியர் பண்ணி டியர் 1ம் கிளியர் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா வந்து நம்மளோட வகுப்புகளை வந்து கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இது போன்ற எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ கைஸ்.